ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டான பாட்டில் வச்சு சூப்பரான ஒரு சாண்டா கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பிளைனான பேப்பர் டீ கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டில் மேலே க்ளூ கன் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டீ கப்பை எடுத்து பாட்டில் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் ஒரு 1 மினிட் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா எடுத்து சாண்டாவோட ஃபேஸ் மாதிரி அந்த பேப்பர் கப் மேலே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ண இடத்துல மட்டும் ஃபேஸ் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே 1 மினிட் அப்படியே ட்ரை ஆக வச்சுருங்க. அப்புறம் அந்த பேப்பர் கப்போட அவுட்டரில் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் கப்பில் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பாட்டில்லையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பாட்டிலில் பெயிண்ட் பண்ணதும் பெயிண்ட் என் கையிலே வந்துடுச்சு, அவ்வளோவா ஒட்டலை. நான் அதுக்கப்புறம் ரெட் கலர் பேப்பர் வச்சு மறுபடியும் கவர் பண்ணேன். இப்போ இன்னொரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க அந்த பேப்பரில் மட்டும் கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அடியில் அன்ஈவனாக இருக்கிறத ஈவனாக அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கோன் மாதிரி அழகாக இருக்கும். இப்போது அதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி சாண்டாவோட கேப் மாதிரி பண்ணிக்கலாம். இதனோட எட்ஜில் காட்டன் வச்சு நம்ம ஸ்னோ மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ காட்டனை ரவுண்டாக பண்ணி அந்த கேப்போட எட்ஜில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு கேப் மாதிரி அழகாக இருக்கும். இப்போது பாதி மூன் மாதிரி காட்டன் எடுத்து சாண்டாவோட ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டன் எடுத்து சாண்டாவோட மீசை மாதிரி ஷேப் பண்ணி அதையும் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ சாண்டாவோட கண்ணுக்காக ஒயிட் பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பிளாக் கலரில் குட்டி சர்க்கிள், அதை விட குட்டியாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அழகாக நமக்கு கண் வந்துடுச்சு. நோஸ்க்கு நான் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அதில் ஃபேஸ் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அழகாக நமக்கு நோஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டன் எடுத்து இப்படி நீட்டாக ஸ்வெட்டர் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேயும் கொஞ்சம் காட்டன் வச்சு அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ அது நமக்கு சாண்டாவோட ட்ரெஸ் மாதிரி அழகாக ஒரு ஷேப்பில் வந்துடும். இப்போ பெல்ட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் பேப்பரை 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேலே கில்டர் ஷேப்பில் கலர் பேப்பர் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டுக்காக இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் பேப்பரை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது கை ஷேப்பில் பிளாக் கலரில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி இன்னொரு எட்ஜில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக காட்டன் எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் பாட்டிலோட அந்த சைடில் பேக் சைட்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாண்டாவுக்கு ஹேண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதில் ஷூ மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு மேலே Black கலர் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சாண்டாவோட அடியில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான நம்ம சாண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாண்டா இருந்தால் அதுக்கு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணோம்ல, அதனால் கொஞ்சமாக கிஃப்ட் கவர் பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு த்ரெட் வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதை இப்போ சாண்டாவோட கையில் வந்து கட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், அழகான க்யூட்டான சாண்டா ரெடி.